Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுடிதார் நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். போட் நெக் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டெப்த் அதிகமாக வச்சுருக்கேன். உள்பக்கம் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து பைப்பிங் லேஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா ட்ரெஸ்னுடைய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இதில் பைப்பிங் லேஸ் நம்ம நெக் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் உள்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். டைரக்ட் சைடில் வைக்கக்கூடாது. உள்பக்கமாக வச்சுட்டு அந்த எட்ஜ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிங்கர் மெஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபுட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறது, நார்மல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அது ஆகும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணோம்னா அது கரெக்டாக வராது. இது பைப்பிங்க்கு கரெக்டாக வரும். ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லேயும் மாற்றி மாற்றி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இப்போ பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் சிங்கர் மெஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுட் யூஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் ஸ்டிச் பண்ணுங்கள். இது போல் ஃபுட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த நெக் பீஸ்க்கு கீழே அந்த எட்ஜில் இந்த பைப்பிங் லேஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சிட்டா மட்டும் போதும். அழகாக ஸ்டிச் பண்ணி வரும். கொஞ்சம் கூட கிராஸ் ஆகாமல் வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் மாற்றி மாற்றி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் அப்படிங்கிறது நெக்குக்கு மட்டும் கிடையாது, ஸ்லீவ்னுடைய எட்ஜ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி சுடிதார்னுடைய டாப் பாட்டம்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் லேஸ் எல்லாம் மீட்டர் 5 rupees அப்படி தான். ஜஸ்ட் ஒரு 10 rupees ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும். 2 மீட்டர் இருந்ததுன்னா போதும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸினுடைய நெக்கு, ஸ்லீவ் அப்புறம் பாட்டம் எல்லாமே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுட் வச்சு தைக்கும்போது பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். கொஞ்சம் கூட கிராஸ் ஆகாமல் வரும். இதே நீங்கள் ரெகுலர் ஃபுட் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து வரும்போது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.